ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரே மாவில் 2 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நான் 150 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறலாம். இப்போ அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு ஃபில்டரில் வடிகட்டி பாலை மட்டும் தனியாக எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடியாகி வந்துருச்சு. இது கூடவே நம்ம 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து அதையும் தேங்காய் பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை குட்டி குட்டி பால்ஸாக அதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெய் எதுவும் அதிகமாக குடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கிறலாம். ரொம்பவும் கலர் மாற தேவையில்லை. இந்த அளவுக்கு வெள்ளையாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதை செய்யும்போது அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம பொரிச்ச உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பரான தேங்காய் பால் குணுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 10 நம்பர் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ அதே கடாயில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கிறலாம். உளுந்த வடைக்கு தட்டி போடுற மாதிரியும் தட்டி போடலாம். நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு வடையும் ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாவில் 2 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.